வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. 2 கடுகு பொரிஞ்சோன்னே 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் இதுதான். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன். நீங்கள் நீளமாக வேணுமா டைமண்ட் ஷேப் எப்படி வேணால் கட் பண்ணி போடலாம். வாழைக்காய் வந்து பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான உப்பு போடுறேன். வாழைக்காய் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு வந்து வாசத்துக்காக கொஞ்சம் தனியா பொடி போடுறேன். இதில் வெறும் பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், வாசம் இல்லாமல். அதுக்காக வேண்டி தனியா பொடி. காரத்துக்கு வந்து மிளகு பொடி தான் போடுறேன். மிளகா பொடி கிடையாது. மிளகு பொடியோட டேஸ்ட்டு தான் காரம். போட்டு நல்லா ஒரு கரட்டு கட்டிட வேண்டியதான். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. உங்களுக்கு சாஃப்ட் ஃப்ரை வேணும்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இல்லை நல்லா ஃப்ரையாக வேணும்னா ஓப்பன்லேயே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஷேர் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.